என்னட்டு திரும்பி நின்றுக்கிட்டு மொணர்ற நல்லா மாமியாரை விட 10 அடி பாஞ்சிரும் படுறக்க பாயினும் 4 கால் பாய்ச்சல்ல. எம்மா திமுரு கொண்டு போய் பேசுறா பாரு பேச்சு. இங்கே ஒரு பொம்பளை மரம் நட்டு வச்சுக்கிறோமா, நாங்கள் எதுவும் குப்பை போடுறோமா, எங்கள் வீட்டில் பேரம் பேச்சு இருக்கிறாள்வளா இல்லை புள்ள இருக்கிறா, கார் நிற்கிறா என் வீட்டில், ஒன்றும் கிடையாது, ஒன்னோட ஒன்றும் இல்லை. இந்த கிழவனும் உள்ள முடங்கிக்கு போய் கிடக்குறாரு. உன் மாமியாக்காரி வச்சா பாரு சூனியம். நல்லா கையை அவிஞ்சு போகணும். என்ன ஒப்பாரி வச்சுதானா அன்னைக்கு அழுடா, இப்படி போகணும் அப்படி போகணும் வாஷாகு அம்மா தட்டியும் விட்டு என் புருஷன் கை வீணா போச்சு. அப்படியே குடிக்கிற கையில் தண்ணியை கையை விட்ட கணக்கில் எப்படி போனுச்சு தெரியுமா? என்னடாண்டி செய்ய நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீனும் மாமியாரும்? எப்பா பாரு இந்த தெருவையே சுற்றி வளைக்க பார்க்குறீங்க. அன்னைக்கு என்னமோ தெரியாத ஒரு 4 குப்பை கடந்து போச்சா, அழுக்குன்னு உன் மாமியாரி உட்காந்துக்கிட்டு என்னென்ன கலப்பாடு சொல்லிக்கிட்டு உட்காந்துருந்தா தெரியுமா? எங்களை பார்த்தா மட்டும் உங்களுக்கு எப்படி இருச்சாயா கிடக்கும்? எங்கள் வீட்டு வாசலில் கடந்தா ஒப்பாரி வைக்கிறது, ஊர் ஃபுல்லாக நியாயம் சொல்கிறது, ஊரை கூட்டி வச்சு அசிங்கப்பட்டுட்டு, உங்கள் வீட்டில் கடந்தால் நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது. இன்றைக்கி இருக்கட்டும் நானே இருக்கிறோம். இன்றைக்கி யார் வந்தாலும் இன்றைக்கி ஒன்றும் இல்லை 2 ஆக்காமல் விட மாட்டேட்டி. எப்படி நல்லவ மாரி நடிக்கிறா பற்றியோ மாமியா. உன் மாமியாரை கூப்பிடுட்டி பயந்துக்கிட்டு என்ன உள்ளே போய் ஒழிஞ்சு கிடக்குறாளா? ஒழிஞ்சு இங்கே பாருங்க, சும்மா நீங்கள் நொய்யு கிடக்கூடாது என்கிட்ட. எப்போ பாரு என்ன இந்த வெய்ய நாளானா உங்கள்கிட்ட பெரிய தொலையா போச்ச தொல்லைன்னு மரம்னா 4 இலை உழத்தான் செய்யும். அதுக்குன்னு குப்பை வாரி உங்ககிட்ட வாசலில் கொட்டின மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஊர் உலகத்தில் நடக்காதலாமா இங்கே நடக்குது? என்னம்மா பேசிட்டு எங்கேயுமே நடக்காது இங்கே நடக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு கிடக்குறீங்களே என்ன? ஒரே வழியாக பேசிட்டு இருக்காங்க. ஐயா மாமியாரி வெளியில் போடுற பார்த்து தானே இந்த அளவுக்கு ஆட்டம் போடுறீங்க. சரியான ஆளாக இருந்தால் அவங்க இருக்கும்போது கேள்வி கேட்கணும். என்னம்மா வீரத்துக்கு உள்ளவங்க நெஞ்சுக்கு நிமித்துக்கிட்டு வரணும் சண்டை போட. என்னம்மா எண்ணிக்கிட்ட வந்து நின்றுட்டு இருக்கீங்க? என்ன என்கிட்ட பேசினா நான் ஒன்றும் பேச மாட்டேன், வயசில் பெரியவங்க விட்டுட்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இப்போவே இருங்க, உங்களுக்கு நான் என்ன முடிவு கட்டுறேன் பாருங்க. எங்கள் அத்தைக்காரி இப்போ தான் வெளில போனாங்க, இருங்க நான் உங்களை வர சொல்லி உங்களை என்னதான் செய்கிறேன்னு பாருங்க. எப்போவா இப்படியே ஒருத்தவங்க ஆவலன்னு செவனோன்னு உள்ள முடங்கி போய் கிடக்கணும். எப்படி தான் அடுத்தவங்க வீட்டில் சண்டை எப்படி இருக்கிறான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தானே இருப்பீங்க நீங்கள். அடி வாடி இங்கே ஆம்படியான கட்டுக்கிட்டவளா? எம்மா திமுரு கொண்டு போய் எகிட்டு வச்சுட்டு கிடக்கிறேன். உனக்கு என்ன ஆகுது? எனக்கு என்ன வயசு ஆகுது? எண்டுக்கிட்டே எம்மா சடைச்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு வச்சுட்டியா? இங்கே டீ என்ன உன் மாமியாக்காரி கேள்வி கேட்குறான்னா அது வேற. என்னம்மா நீயும் கேள்வி கேட்கறதுக்கு சகுட்டுக்கு போட்டுறான் காவலம் போட்டுறான் டீ. ஐயோ இதை கேட்க ஆள் இல்லையா? இந்த தெருவில் இட்டனை செருக்கி பையா குடும்பம் கொடுத்தன நட்டுறாளுவா? இவளும் இவன் மாமியாக்காரன் சேர்ந்துக்கிட்டு ஒரட்டையை பிடிச்சிக்கிட்டு பிப்பா பாரு சண்டை வாங்கிக்கிட்டே தானே இருக்கிறாளுவா? இதை கேட்க கூட இந்த ஊரில் இருக்கிற செருக்கி பையில வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவன் மாமியாருக்கு தான் அம்மா பெரிய வாய் இருக்கிற வாய். அம்மா அந்த வாயில் இன்னைக்கு நுழைஞ்சா இன்னைக்கு வர முடியுமோ? அதனாலவே பயந்துக்கிட்டு அவளும் உள்ளார அடக்கிக்கிட்டு தானே இருக்கிறா. இம்மா சண்டை நடக்கிற எகிட்ட வீட்டுக்காரி வந்து பாட்டான்னா கேட்டான்னா அந்த அளவுக்கு இருக்கிறாட்டி. தெருவில் இருக்கிறவெல்லாம் உங்கள்கிட்ட பாசமாக இருக்கிறாளுவோ, நல்ல வேஷம் போடாத நடிக்கிறாளுவோ, நல்லா இருக்கிறாளுவோ நினச்சிக்கிட்டு இருக்கிறியா? எல்லாம் நடிப்பு உங்கள் குடும்பத்திலே வச்சுக்க கூடாது. இந்த தெருவிலே உங்கள் குடும்பம் ஒடுக்கப்பட்ட குடும்பம்னு இந்த தெருவில் உள்ள ஆளுக எல்லாம் சொல்லுது. உங்கள் மான மரியாதை எல்லாம் காற்றில் வறண்டு போச்சு. இவன் என்னமோ வந்து பேசுகிறா என்கிட்ட. வாய் என்ன உங்களுக்கு சின்ன வாயாட்டி உங்களுக்கு உனக்கும் மாமியாளுக்கும். ஐயா இது என்ன ராவு காலத்தில் வந்து மாட்டிக்கிட்டேனே? என்ன இது இப்படி பேசி கிடக்குறீங்க நீங்கள்? சும்மா எங்கள் அத்தை கிட்ட பேச துப்பு கிடையாது, எங்ககிட்ட வந்து ஏறிக்கிட்டு கிடக்குறீங்க. என்ன இந்த தெருவில் இருக்கிறவங்களாம் எங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க, உங்களை தான் ஒதுக்காம எல்லாம் உங்கள் வீட்டில் 10 பேர் 5 பேர் எப்போ பாரு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே. அர்த்த கைக்கு சுண்ணா பத்திர நம்ம துப்பு கிடையாது உங்களுக்கு, பேசிக்கிட்டு இருக்காங்க பேச்சு. ஏமா ஜாமா எங்கள் இடத்துல ஏதோ ஒரு நேரத்துக்கு எவ்வளவு ஒரு உப்பு புளி கேட்டால் கூட கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் நம்ம ஏன் வீட்டு குடும்பத்தை பேசுறீங்க? இங்கே பாருங்க உங்களை மாதிரிலாம் ஆள் கிடையாது. நாங்கள் என்ன எத்தனை ஏக்கர் வச்சுக்கிறோம்னு உங்களுக்கு தெரியுமா? என் மாமியார் மாமனார் அம்மா சம்பாரிச்சு போட்டு அங்கேயும் கிடக்குது. இங்கே இருக்கிறோம்னா இது காலகாலத்துக்கு கட்டின வீடு, அவங்க வாழ்ந்த விடுமுன்னு இங்கே இருக்கிறோம். தேவையில்லாத பேசிக்கிட்டு என்ன தெருவில் இருக்கிறவங்க எங்களை ஒதுக்குனாங்களா? இந்த தெருவில் உள்ளவங்க யார் அது ஒதுக்கிட்டு கூப்பிடுங்களா பார்ப்போம். உங்கள்கிட்ட நான் பேசினா சரிப்பட்டு வராது. இங்கே என் மாமியார் இப்போ வர சொல்கிறேன். வந்ததுக்கு அப்புறம் நல்ல பல்ல தட்டுனாலும் நீங்கள் அடங்குவீங்க. யாரோ பட்டு தட்டுறாங்க, பல்லு தட்டுவா பல்லு. மாமியால காலையை கொண்டு போவா யாட்டி வா மாமியா வந்து என்ன வந்து பல்ல தட்டிடுவாளா? தட்டி என்னம்மா போனா போது வயசுல பெரிய ஒன்று நான் பார்த்துக்கிட்டு போய்கிட்டு கிடக்குறோம். என்னம்மா என் பல்ல தட்டி கையில் குட்டுருவாளாமல்ல? ஐயோ கடவுளை இதை கேட்க ஆள் இல்லையே என் பல்ல தட்ட போகிறாங்களே. இவங்க தட்ட வரைக்கும் எங்கள் கையை பூ பறிக்கும் புளியாங்கா பறிக்கும். ஆள் மூஞ்சி மொகரையும் மாறும். சரியான பொம்பளைட்ட வா மாமியாக்காரி இப்போ இங்கே வரணும் முட்டி. என்னம்மா பேசிக்கிட்டு என்கிட்ட வந்து அடைச்சிக்கிட்டு நிற்காட்டி. இங்கே பாருட்டி ரொம்ப மரியாதை கட்டு போய் ஆணவட்ட நிற்கிற நீ பட்டுக்க. ஆணவெல்லாம் அழிஞ்சு ஒரு நாளைக்கு. உங்களை இப்படி சும்மா விட்டு சரிப்பட்டு வர்றது என்ன? எனக்கு வாசாங்களை விட்டுட்டு இருக்கீங்களே விடுங்க. என் நல்ல மனசுக்கு யார் எனக்கு வாசாங்க விட்டு இது வரைக்கும் நான் கட்டல. எப்போ பாரு எப்படி சண்டை வாங்கலாம், எப்படி அடுத்தவங்க வீட்டை கெடுக்கலாம், எப்படி அடுத்தவங்க வீட்டை பற்றி 10 வீட்டில் போய் சொல்லலாம், எப்படி ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தலாம்ன்றதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. நீங்கள் விடுற சாபத்தை விடுங்க, எங்களுக்கு பழிச்சுட்டு நாங்கள் பார்த்துக்குறோம். இப்போவே போன் பண்ணுறேன் இருங்க, எங்கள் மாமியார் இருக்கு உங்களுக்கு அப்புறம் தான் இருக்கு ஆப்பு. பங்கனத்தில் போன் பண்ணுறாங்க போடு ஏன்னா உங்கள் மாமியார் இருக்கும். நாங்கள் பயந்துக்கிட்டு ஐயோ யாரும் எங்களை காப்பாற்றுங்க, எங்களை அடிச்சிடாடுங்க, எங்களை யாரும் பண்ணிடாடுங்க அப்படின்னால நாங்கள் கேட்குற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறோங்க.
இருக்கட்டும் இன்னைக்கு பாரு இந்த இடத்துல ஒரு கொலை உழுவுடா என்னன்னு மட்டும் பாரு. நம்ம போன் வைக்கிற செயலும் மகரையும் பாரு மகரைய. ஏன் அத்தை எங்கதான் இருக்கீங்கன்னு தெரியலையா? என்னமோ இம்மா நேரம் இருந்தீங்க இப்பதான் வெளில கிளம்பி போனீங்க, எங்க போயிட்டு இருக்கீங்க? என்ன இவ அம்மா ஆவாசமா பேசிட்டு இருக்கிறாளா? என்னோட ஆச்சு பந்து வரணும். என்ன ஆச்சு என்னட்டுக்கு நீ இப்படி கட்டிக்கிட்டு கிடக்குற? நான் சொன்னேன்ல உன் கொண்டியா வீட்டுக்கு போறேன்னு. என்னடி உனக்கு என்ன பழட்டமா பேசுறது? யாருக்கு உடம்பு கிடம்பு அருகில்லாட்டு? நல்ல வேலை நான் முக்க கூட திரும்பல, சொல்லிட்டு திரும்பி வாரேன். முதல்ல வாங்க அத்தை. இந்த பக்கத்து வீட்டு பொம்பளைகிட்ட பெரிய தொல்லையா இருக்குது பார்த்துக்குங்க. என்ன நீங்கள் போன இந்த கேப்பில் இந்த குப்பை கீழே கிடக்குது, இலச்சர்கள் கீழே கிடக்குது, உடஞ்சி போய் கிடக்குது, இதெல்லாம் கூட்ட மாட்டீங்களா வார மாட்டீங்களா, என் வீட்டில் முட்டு கட்டி வைப்பீங்களான்னு கேள்வி அப்படி கேள்வி கேட்குது. தெருவில் உள்ளவங்க யாரும் வந்து எட்டி கூட பார்க்கல, என்னன்னு கேட்கறதுக்கு இது என்ன சொல்லுது? உன்னை உங்களை தெருவிலே ஒதுக்கி வச்சுட்டாங்க டி, நீங்களாம் ஒரு சரியில்லாத குடும்பம்ட்டு அப்படி இப்படின்னு எப்படி பேச தெரியுமா நம்பிச்சு அத்தை. என்னதான் நீங்கள் பழக்கம் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னு தெரியல எங்களுக்கு. தேவையில்லாத எங்கள் மான மரியாதைலாம் வாங்கிட்டு கிடக்கு இந்த பொம்பளை. நான் படுக்கலாம்னு உள்ள போனதுக்கு எனக்கு தண்டனை ஆயிடுது. என்னடி சொல்ற? இப்ப நான் வந்தேன் அந்த பக்கம், நான் வரும்போது செவனோன்னு கூட்டிகிட்டு கிடந்தவன், நான் வந்ததுக்கு அப்புறம் இம்மா கேள்வி கட்டுருக்குறான் என் செக்காட்டி மாடு. நான் வாரம் இருட்டி தான் வாரம், நான் 4 ஊடு கூட திரும்பல தான் வாரம் இரு. அவளை இன்னைக்கு சின்ன அறுத்து போட்டாலும் சரிப்பட்டு வரா, எடுபட்ட சிரிக்குமாவா? எப்போ வாரு இந்த வெய்ய காலம் வந்தாலே இவகிட்ட பெரிய இமிஷமாயிரா இருக்கும். எப்போ வாரு இந்த செடி கொட்டுரு இலை கொட்டுருன்னா கொட்டாரு. பின்ன இவளுக்கு துப்பு கிடையாது, வீட்டில் உள்ள மவனை வளர்க்க துப்பு இல்லை, மருமலை வச்சு காப்பாற்ற துப்பு இல்லை. என்னமோ செடி வளர்க்குறது கூட நான் நம்ம பராடு பண்ணுறால பராடு. என்னடி இது அப்படிப்பட்ட இதாக போயிட்டு நம்ம வீட்டு இடத்துல நம்ம வைக்கிறோம். என்னடி இது இவள்கிட்ட இருக்க போனால் இவளுக்கு பயிர் கூட இருக்கணும் போடுறக்கா இந்த தெருவில். இங்கே வாரடி பஞ்ச வரணும், நான் வர்ற வரைக்கும் நீ எட்டும் பேசக்கூடாது. எட்டும் நான் வந்து இன்னைக்கு அவளை என்ன கழியில் ஆக்குறேன் பாரு. நீ எப்போ பாரு இது இந்த வருஷம் ஆனாலே இந்த மாதம் வந்தாலே இவகிட்ட பெரிய போர்களமாக இருக்குது. போர்களும் வாங்க அத்தை, நீங்க முதல்ல வாங்க. பெரிய தலைவலியா இருக்குது எனக்கு, தலை பாடாவதியா இருக்குது. பாடாவதி இல்ல வேலை என் மாமியார் அண்ணன் போகல, இந்த 4 வீட்டுக்கு அந்த இடத்துல நிக்கிறாங்க, இந்த வரன்னு இருக்கிறாங்க. இருக்கட்டும் இருங்க, உங்களுக்கு அவங்க தான் சரிப்பட்டு வரும். என்ன இம்மா பேசிட்டு இருக்கீங்க? எப்ப பாரு யாரும் வீட்டுல இல்லாத நேரமா தான் பார்த்து சண்டை வாங்குறது, இல்லைன்னா அவங்க தலையை எடுத்துருவாங்கல்ல அந்த பயம் இவங்களுக்கு. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? இங்க பாருங்க, நீங்க இப்படியே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு சரிப்பட்டு வர சொல்லிவிட்டு, நான் பெரியவங்க வயசுல பெரியவங்க மரியாதை கொடுப்போம்னு மரியாதை கொடுத்தா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு தெரியுங்க. அடி போடு பொஷ கட்டவளா என்னமோ பேசுறான் பேச்சு. ஏன் உன் மாமியா பேரு இவ்வளோ என்ன யமண்டர்ம பொண்டாட்டி ஐயாவா? என்னம்மா பேசுறா பேச்சு? என்ன இப்போ என்ன முழுங்கி துண்டுவாளோ என்னம்மா இவளுக்கு பையன் இவகிட்ட பேசுறாம்மா பேச்சு. எங்க மேலே என்ன தப்பு இருக்கு? அதை பற்றி நீ சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு போய் வாரி வண்டி எதுக்கடி அவன் வீட்டு வாசலில் போடுறீங்க? ஏன் ஆம்பளை நான் கட்டிக்கிட்டாடிங்கன்னு சொல்லு. 2 நேரமா கட்டிக்கிட்டீங்களா நீங்க? எதுக்கடி அப்படியே அவன் வீட்டில் வந்து வைக்கிறீங்க? எனக்கு போட வேண்டிய என் வீட்டில் உரிமை இருக்கு, நானும் போட்டாலும் என்னமோ நீங்கள் கழுவி கேட்குறீங்க, என் வீட்டில் குப்பை காட்டினா அம்மா கழுவி கேட்குறீங்க, தெருவில் எல்லாம் போய் சொல்லி அசிங்கப்படுறீங்க. இங்க பாருங்க வாயில ஓவர போகுது. என்னமோ வயசானவரை பிடிச்சி நான் அவரை கட்டிக்கணும் 2 தரமா? ஏன் எனக்கு புருஷன் இல்லையே? இந்த மாதிரி பேசல என்கிட்ட பேசக்கூடாது. ஏன்னா ஆச்சாரமானவான்ட்டு இப்படி கேவலம் பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நல்லா இருக்குது. இருக்கட்டும் எங்க அத்தை வரட்டும், அப்புறம் நான் வச்சுக்கிறேன். சரி என்னம்மா இவங்க புருஷனை 2ஆம் தரமா கியூல நிக்கிறாங்க. இவங்க வீட்டு வாசல்ல குப்பை போடுறதுக்கு அவசரம் இவங்க ஒரு புருஷனை கட்டிக்கிட்டு தான் நாங்க போடணுமா குப்பை? மூஞ்சி மகரையும் பாரு. நல்லா இதுக்கு மேல மரியாதை கிடையாது உங்களுக்கு சொல்லிவிட்டா. எப்படி பேசினாலும் ஒரு வயசு உள்ள ஆளு, ஒரு வயசான பொம்பளை வந்து இப்படி கேட்கலாமா? ஒரு வயசு பொண்ணை எப்படி பேசிக்கிட்டு எப்படி திரியுறீங்க நீங்க? கொஞ்சம் கூட அப்பா வயசுல இருக்கிறாரு, அவரை போய் நான் கட்டிக்கிட்டேன், என் ஆம்பளை நான் கட்டிக்கிட்டவள, என் ஆம்பளை 2ஆம் தரமா கட்டிக்கிட்டே என் வீட்டுல போறேன், இந்த மாதிரி மரியாதை கூட பேசுறீங்களே, நல்லா வருது உங்களுக்கு. ஐயா நான் என்ன நம்ம நினைச்சேன், என் வீட்டுல ஒரு உறவினர் மாதிரி, என் வீட்டுல உள்ள ஒரு ரத்த வந்த மாதிரி தான் நினைச்சேன். எங்களுக்கு எப்படி ஆப்ப அடிச்சிருங்களே, இப்படி செய்யறீங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. இப்படிலாம் பேசுவீங்கன்னு தெரிஞ்சுட்டு உங்ககிட்ட சவகாசமே வச்சிருக்க மாட்டேன். சவகாசம் வரட்டும், இன்னைக்கு எங்க அத்தைக்காரங்க வரட்டும். அட்டியா என்னடி நடக்குதுங்க? என்னடி சண்டைங்க? அட்டியா இங்கே பஞ்சம் வரணும், இங்கே என்ன சண்டை? என்னடி கொஞ்சம் இந்த பக்கம் திரும்ப முடியல, அது கட்டலையா மாறுமா ஒட்டப்படுவோம் சண்டை வாங்குறாள. நல்லா இருக்கணும் இந்த பேடியில் போகிற மாடு. பேடியில் போவ, பாதியில் போவ, பாடையில் போவ, ஓஞ்சி போவ, ஆஞ்சி போவ, மொகரையும் மூஞ்சியும் பாரு நல்ல நாய் மொகரை மாரி வச்சுக்கிட்டு எப்போ பாரு லொல்லுன்றட்டு பக்கத்து விட்டுக்காரங்க அக்கட்டு விட்டுக்காரங்க நெகிட்ட விட்டுக்காரங்க கூட்டலாம் எப்போ பாரு இப்படி தான் குலைக்கிறட்டு கொலன்னு குலைச்சலாம். இங்கே பாருட்டு நீ உள்ளே போ, எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு இவ்வளோ நான் இன்னைக்கு கிழிச்சு கீழே போட்டுட்டானே வரட்டு, நீ போய் கம்முன்னு உட்காரன்னு சொல்லிவிட்டோம். இடையில கடையில் வந்து பேசினேன், இன்னைக்கு ஒன்று என்ன பண்ணணும்னு தெரியாது பார்த்துக்கடி. சரிங்கத்த நீங்கள் ஏதோ சண்டை கண்ட பெருசாக வாங்கிட்டு கிடக்காதீங்க. என்னமோ அந்த பொம்பளை இன்னைக்கு ஒரு கொலை உழுந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடக்கு. நம்ம பைத்தியம் பிடிச்சி வெறி பிடிச்ச ஆள் மாதிரி பேசிட்டு கிடக்குறத கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இவெல்லாம் கொலை பண்ணுவாளோ? கொலை எங்களுக்கு கொலை பண்ண தெரியாது. கொலை நீ போய் உக்காரு, நீ போய் இல்லை நில்லு எட்டக்க போய் நில்லு சொல்லிவிட்டாங்க.
என்ன எங்கே இருந்தா இவ? சும்மா தானே போடு போட்டான்னு நினச்சோம், பக்குன்னு வந்துட்டாள. எங்கேயும் போயிட்டா போடுறக்குன்னு பேசிட்டோம். இன்னைக்கு இவன் என்ன கிழின்னு கிழிக்க போகிறாளோ, வந்த வேகத்துக்கு பாடியில் போவா பெரியில் போவான்றாடா. இவளே இன்னைக்கு சும்மா உரட்டில்ல. இன்னைக்கு என்னதான் ஆகட்டுமே, இவள் பெரிய ஆளாக இருந்தால் நமக்கு என்ன, வயசில் பெரிய ஆளாக இருந்தால் நமக்கு என்ன, சின்ன ஆளாக இருந்தால் நமக்கு என்ன, நல்லா ஷர்ற மாதிரி அவளை இன்னைக்கு கேள்வி கேட்டு நல்லா அழுவ வைக்கணும் வார். ஆமாம், நான் வீட்டில் இல்லை நேரத்தில் என் மருமகிட்ட என்ன உனக்கு பேச்சு வந்து கிடக்கு? என்ன பேசுனியாம்மா? என்னம்மா என்ன இப்போ பேசி பார்ப்போம். என்ன உனக்கு என்ன 4 கொம்பு இருக்குது உன் தலையில்? என்னம்மா குட்டி கிழிச்சு விடுவோம், போயிடுவோம், வந்துடுவோம். என்ன நம்ம பேசியிருக்கிறோம்? என்ன கடை? அன்னைக்கு கேட்ட கழுவி பட்டாரு, என் வாயில் வாங்கின வாசாங்க பட்டாரு, ஓம்படியா எண்ணெய் சட்டிக்குள்ளே கை விட்டது பட்டாரு, இன்னும் வேணுமா உனக்கு? என்னம்மா போய் ஆள் இல்லாத வீட்டில் உனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? யாருடி நீனு வரட்டி? உன்னை இந்த தெருவில் போனா போடுன்னு வச்சுக்கிறோம். போனா போடுன்னு நாங்கள் ஆடி காலத்துலேருந்து இந்த வீடு எங்ககிட்ட இருக்குது, புரியுதா? இந்த இடத்துல ஆடி காலத்தில் வீடு கட்டினாங்க என் மாமனாரோட மாமனார் மாமியா. அப்படி இருக்குங்கள உனக்கு எம்மா திமுரு இருந்தா எங்களை வந்து நீ பகைச்சிக்கிட்டு போனா போடு இடங்கக்கொள்ளால வீடு கட்டணு இடத்த விட்ட கொள்ளைக்கு எங்கள் தலையிலே ஏறுற பட்டியா? அத்தா அப்படி கேளுங்க, இடத்த கொடுத்தா மரத்தை கொடுக்குற கதையா? எம்மா திமுரு கடைசியில் பார்த்தா உங்கள் வீடு எங்கே இடமானே? எம்மா திமுரு எங்கள் இடத்துல இருந்துக்கிட்டு அப்படியே போக்கட்டோலா மாமியார் மருமகளும் என்னடி கடை பேசுறீங்க? ஓ மாமனார் கிட்ட ஏன் மாமனார் வாங்கினாண்டி இடத்த காசு கொடுத்து, அப்போ காசு கொடுக்குறாங்கல்ல, ஏன் வீட்டை உன் இடத்துல கட்டல, நாங்கள் பணம் கொடுத்து உங்கள் இடத்த வாங்கி தான் நாங்கள் வீடு கட்டிக்கிறோம். நம்ம கடை வச்சுறாங்க கடை இல்லை, நாங்களாம் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த ஊர் எங்கிட்டுன்னு எடுத்துக்குங்க படுறக்க ஆளை உயிலோட கொல்லிப்புட்டு வீட்டை எடுத்துக்குங்க படுறக்க. இது எங்கள் வீட்டு இடம்னு என்ன ஆளுக்காள் கடை பேசுறீங்களா? கடை ஒருத்தவங்க பட்டா சண்டை பட்டா இன்னும் 2 பேரும் ஏறிக்கிட்டு வரீங்களாட்டி மாமியார் மருமகளும். ஐயோ இழுக்கா ஆள் இல்லையா? ஆளு என் வீட்டில் குப்பையை வாரி கொண்டு போய் வச்சுவிட்டு ஏண்டி போட்டிக்கன்னு கட்டுறதுக்கு இப்படி பேசுறாருல? அட கடவுளே, காயாட்டா மாறியாட்டா இவ்வளோ கேட்க ஆள் இல்லையோ? ஐயோ நான் என்ன பண்ணுவோன்னு தெரியலையே. இவ்வளோ கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு இந்த இடத்துல வீட்டை கட்டிக்கிட்டு எப்போ பாரு புலி வாயில் மாட்டின மாரி இவ்வளோ வாயில் மாட்டிக்கிட்டு என்னால் முடியலையே, என்னை காப்பாற்றுப்பா கடவுளே. எம்மோ கேட்குறாள் போல என்னையே, என் பிரம்மா காப்பாற்றுப்பா, என் தலைவலியை மாட்டு, இவ்வளோ கொண்டு போய் எங்கேயாவது சித்திரவதை படுத்தி கொள்ளு. யாராட்டி போக்கட்டை பண்ணுற? எட்டி போக்கட்டவளுக்கு என்ன அர்த்தம் தெரியுமாட்டி? எட்டி போக்கட்டை சிரிக்கும் அவளை. போக்கட்டவனா போவ இடம் இல்லாதவடி, போக்கடம் இல்லாதவளாண்டி போக்கட்டவ. எட்டி என் வீட்டில் நீ இருந்துக்கிட்டு என் இடத்துல நீ வீடு கட்டிக்கிட்டு என்ன போக்கட்டவளாம? போக்கட்டவ யாரை பட்டு கேட்குற? அவள் பல 100 கோடி சொட்டுக்கு அதிபதியா மருமவ இப்படி தெருவில் கிடக்கிறாள ஒன்றில் சிரிக்க கட்டிக்கிட்டு வந்தவளுவோ அந்த மாதிரி நினச்சாட்டி. எட்டி அவள் பல 100 கோடிக்கு அதிபதி, நீ என்னடி பேசுகிற? இங்கே பாரு, இதுக்கு மேலே பேசினேன் என் கையில் அட்டி வாங்கி செட்டு போடுவோம் செட்டு. என்னம்மா உன் புருஷன் அவர் என்ன நேரமாக கட்டிக்கிட்டால அந்த சண்டிலேருந்து வரும்போது கேட்டுக்கிட்டான வர்றான். உன் முகரை கட்டிக்கும் உன் புருஷன் உன்னை கட்டிக்கிட்டே பெரிய கேடு. இதில் இன்னொரு கல்யாணம் அவருக்கு நீ பண்ணி வைக்க போறிய? அவரும் ஒரு முறை நீ ஒரு முறை 2 சேர்ந்துக்கிட்டு இருக்கீங்க வர சேர்ந்துக்கிட்டு. உனக்கு இவ்வளோ பேச்சு பட்டுக்கா, இதுக்கு மேலே எதுவும் பேசினேன் இன்னைக்கு உன்னை மொட்டை அடித்து கம்பளி ஜிம்பளி குட்டி விட மாட்டுக்க. ஐயோ என்ன அத்தை கிட்ட போய் சண்டை வாங்குறாங்க? மொட்டை வர அடிச்சு கம்பளி சொல்லி கொடுத்து போறாங்களா? ஐயோ அவ்வளோதான் பெரிய கேஸ் ஆயிடுமே. அத்தை வாங்க அத்தை, புத்தி இல்லாத அவங்ககிட்ட என்ன அத்தை பேச அப்படி கிடக்கு? வாங்க போவோம். ஏதோ அதுதான் புத்தி இல்லாத ஆளுன்னா நமக்குமா புத்தி இல்லை? இந்த குப்பையெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு போவோம் வாங்க அத்தை. ஐயோ என் புருஷனை எப்படி அசிங்கப்பட்டா பாரு இந்த மொட்டைச்சி கிளவி இவ கூட 3 நாள் சகவாசம் வச்சுக்கிட்டு இருக்க தேவை. என் கடவுளே சூரிய கடவுளே, இவ்வளோ வந்து அழிய நேரா எப்படி பேசுறா பாரு. ஐயோ இங்கே நான் ஒரு ஆள் மாட்டிக்கிட்டு இவகிட்ட எப்போ பாரு பெரிய இம்சையா இருக்குது. என்னலாம் பண்ணுவோன்னு தெரியலையே. கடவுளை என்னை காப்பாற்றுப்பா, இவகிட்ட மாட்டிக்கிட்டு பெரிய இம்சையா இருக்குது. இந்த தெருவில் இருக்கிற சிரிக்கி பாவுல கூட வந்து காக்க மாட்டுக்கிறாள். என்ன என்னன்னு என்னக்கா கிட்ட போய் பேச இது என்ன அழுவுது இந்த பொம்பளை? அடிச்சிருவேன்னு பயம் வந்துருச்சு போலக்கு. வாங்க அத்தை, தேவையில்லாத சண்டை, போலீஸ் கேஸ் நம்மளால அடிய முடியாது, வாங்க போவோம். இங்கே ஆர்ட்டி என் மருமவ சொன்ன கதையா? நீ செட்ட பாம்புக்கு என்னம்மா பேசுறா பேச்சு? இங்கே பாரு ஒன்றை நான் அடிச்சோன்னு வச்சுக்கியேன், செட்ட பாம்பு அடிச்சிருக்கு சமமுட்டி. இங்கேயே உட்காடுறான் சரியான பொம்பளையா இருந்தா. என்கிட்ட நீ இன்னைக்கு ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருட்டி. நீ என்னெல்லாம் பேசுகிறோன்னு நானும் பார்க்குறோம். இந்த இடத்த விட்டு இன்னைக்கு நான் நவுற மாரி இல்லை. எப்போ பாரு நொய்யு நொட்டு இருக்கட்டும். எப்போ பாரு நான் வீட்டில் நேரமாக பாட்டி என் மருமவள்கிட்ட உனக்கு என்னடி பேசி ஓடி கிடக்கு? இப்போ சரியான பொம்பளையா இருந்தா இங்கேலாம் உட்காடுறான். நான் அழுவுற என்னமோ அழுவ கண்ணி அஞ்சலையாட்டம். ஷி இப்போ பேசு, என்ன பேசு. இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் பாரு. இன்னைக்கு கட்டி விட்டா ஊரில் இருக்கிற சக்கால்ட்டி ஒரட்டி வரங்களாட்டி. அவ என்னோட கேள்வி கேட்குறா அப்படி கேட்குறாளாட்டி. நான் என்னட்டு சொல்ல உனக்கு தெரியலையா? ஒரட்டி வண்டிட்டு கேட்க மாட்டேங்கிறாள். பாடியில் போவா
என் பேடியில் போவ என்கிட்ட விட்டு சுடா மாட்டேன். ஓ விட்டு சருண்டான கிடக்கு ஒன்று எதுவும் கேள்வி காட்டினாட்டி. அவன் என்னென்ன கேள்வி கேட்குறான், என்னன்னு கேட்குறிய ஒரு வார்த்தை. போங்கக்கா, நீங்களே எல்லாம் லூசிட்டனமா சண்டை போட்டு நடப்பீங்க. எனக்கு என்ன வேலையாடு? மொட்டைச்சி வாக்க வாயில் கொடுத்தோம்னா இன்னைக்கு வர முடியுமா வெளியில்? ஐயோ மொட்டை வகையராகவே இழுட்டு நார் அடிச்சு போடும்ல. நாரை என்னட்டுக்கு நீங்கள் தேவையில்லாத அந்த குப்பையை வாரி ஓரம் கொட்டார விட்டுவிட்டு அம்மா பேசி சண்டை வாங்கிட்டு கிடக்கு எங்களை வர இட்டு விட பார்க்குறீங்களே. வேறு வேலை இல்லை. என் வீட்டில் இருக்கிற ஆம்பளை என்ன வெட்டி போட்டுருவான். வெட்டி வேலையை பாருங்க போங்கக்கா.